இந்த கார சட்னி செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். ஒரு 15 பல்லு பூண்டு, அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக புளி, அப்புறம் காஷ்மீரி மிளகாய், அது வந்து கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். அது வந்து ஒரு 4 எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு ஒரு 3 வரமிளகாய் வச்சுருக்கிறேன். இதோட வந்து ஒரு 3 தக்காளி. இப்போ வந்து ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாயில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க, ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், வரமிளகாய், பூண்டு, புளி இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி கட் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போடுக்கலாம். கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு. நல்லா தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு அரைக்க வேண்டியது. இந்த கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தோசை வகைகளுக்கும் நல்லாயிருக்கும். இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்குமே நம்ம வந்து கலந்து சாப்பிட்லாம். காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். தக்காளியில் இந்த மாதிரி நல்லா தோல்லாம் நல்லா சுருங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வதங்க தான் கொஞ்சமாக போட்டிருக்கிறோம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு காரம் உங்களுக்கு பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கிறோம். அதனால் சட்னிக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா ஆறுனே மிக்சியில் அரைச்சிட்டு வந்து தாளிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்தாச்சு சட்னி. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு வந்து தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் வந்து தாளிச்சிருக்கிறேன். வெறும் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிருக்கிறேன். இது வந்து நம்ம வதக்கி அரைச்சிருக்கிறதுனால நம்ம வந்து மறுபடியும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. தாளித்தா மட்டும் போதும். அவ்வளோதான், அருமையான ஒரு கார சட்னி இந்த தோசைக்கு ரெடி. அடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வரத்துக்குள்ளேயே எங்கள் சம்மந்தியமாக கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணிட்டாங்க. இதில் எவ்வளோ போட்டிருக்கீங்க அளவு சொல்லுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. எவ்வளோ உளுந்து, வெள்ளை உளுந்து எவ்வளோ போட்டிருக்கீங்க? சும்மா ஒரு 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா சிகப்பாக வறுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் என்ன போட்டிருக்கீங்க? மிளகா எவ்வளோ போட்டிருக்கீங்க? வத்தல் சும்மா ஒரு 10 காஞ்ச மிளகா இந்த மாதிரி போட்டுருக்காங்க. விதையெல்லாம் இருக்குது, விதையோடு தான் போட்டிருக்காங்க. பெருங்காயம் வந்து ஒரு கட்டி கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். பெருங்காயத்தூள் தான் போட்டிருக்காங்க. எல்லாமே தனித்தனியாக வறுத்து தட்டில் போட்டு கொட்டி வச்சுருக்காங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளி ஊற வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் வதக்கி எடுத்து அதே வடசட்டிலேயே வந்து கொத்தமல்லி நல்லா ஒரு கட்டு க்ளீன் பண்ணி கழுவி இதில் போட்டு அதே இதுலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா சுருளை வதக்கணும். இது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நல்லா வதக்கிட்டாங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா ஆற வச்சு அதோட இந்த உருட்டு உளுந்து, அதாவது நம்ம இட்லிக்கு போடுவோம்ல அந்த உளுந்து தான் வச்சுருக்காங்க. இந்த உளுந்து கருப்பு உளுந்தும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமாம்மா. இதுவும் போட்டுக்கலாம். அந்த உளுந்து, ஆனால் அதுதான் கருப்பு உளுந்து தான் நல்லா ஹெல்த்தி, அதுவும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் அது ஆறுனதுக்கப்புறம், இந்த கொத்தமல்லி ஆறுனதுக்கப்புறம் இந்த உளுந்து, வரமிளகா, இந்த வெங்காயம், இந்த புளி, தேவையான அளவு உப்பு போடுங்க. இதிலேயே போட்டுங்களா? சரி. இப்போ உப்பு, தேவையான உப்பு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு மறுபடியும் வந்து நம்ம ஒரு தடவை வதக்கணும். அது வதக்கும் போது எப்படி வதக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இதெல்லாம் வந்து நல்லா பொடி பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கொத்தமல்லி வதக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி, இந்த புளியெல்லாம் போட்டுக்கணும். அப்போ நமக்கு சீக்கிரமாக நம்ம அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், அதெல்லாம் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிட்டு
அந்த வதக்கி வச்சுக்கிற அந்த கொத்தமல்லி போட்டுக்கலாம். புளி இதோடய போட்டலாமா? ஆமாம், புளியும் போட்டுக்கலாம். இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். இட்லிக்கு ரொம்ப செமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த தண்டு இலை இதெல்லாமே நம்ம போட்டுடலாம். இதை அரைச்சி வந்துட்டு அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து வதக்கணும். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்காங்க அடுப்பு பற்ற வச்சு. இது வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும்தான் போடணும், கடுகெல்லாம் போட வேண்டாம். போடுங்க, அது காஞ்ச எண்ணெய் தானே. அந்த பக்கம் பூரி சுட்ட எண்ணெய். அடுப்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க ஸ்பீடாக. இது வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி, நான் வரக்குள்ளேயே இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் யோசனை வந்துச்சு, சரி நம்மளும் ஒரு வீடியோவை எடுத்து போட்டு நம்ம சப்ஸ்கிரைபரோடு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு உளுந்து எடுத்து தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 காஞ்ச மிளகாயும் தனியாக வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்ம தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும். அப்புறம் கடைசியாக ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணி அலாசிட்டு கட் பண்ணி இதில் போட்டு அதே வடை சட்டியில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளியும் ஊற வச்சுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா போட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பருப்பெல்லாம் நம்ம பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளியும் அந்த கொத்தமல்லியும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ வந்து இந்த ஸ்டெப்பு இது வந்து நல்லா வதக்கணும். நல்லா சுருளாக வதக்கணும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் இது வந்து நல்லா வதக்கி எடுக்கணும். அவங்க மிக்சியில் இருக்கிறதுல எல்லாம் நல்லா வலிச்சு போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறதுனால இது வந்து கெட்டு போயிடும். நல்லா வதக்கினாக்கா ஒரு 10 நாள்னாலும் அப்படியே இருக்கும். நம்ம இடையில ஒரு தடவை 2 தடவை சூடு மட்டும் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிட்டாங்க. இது ஆறிடுச்சுனாக்கா நல்லாயிருக்கும். யோசனையே இல்லாமல் எடுத்த வீடியோ இப்போ கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையான ஒரு சட்னி. மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். சூடாக சாப்பாட்லேயும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், செமையாக இருக்கும். தயிர் சாதம், இட்லி தோசை சொல்லிகிட்டே இருக்காங்க சைடில். நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பாருக்கு தொட்டுக்கு வச்சுக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், இட்லி தோசை எல்லாம் சொல்கிறாங்க. நானும் சொல்லிவிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணிட்டோம். 3 இட்லி சாப்பிட்ற இடத்துல இது வந்து ஒரு 5-6 இட்லி சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை வந்து மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ சிம்பிளான வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.